வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்தியன் ஸ்டார்ட் அப் உலகத்துல ஒரு பெரிய கம்பெனி அப்படின்னா அது ட்ரீம் லெவன். ஸோ இது ஒரு ஆன்லைன் ஃபேண்டசி கேமிங் கம்பெனி. இவங்க தான் இந்தியன் கிரிக்கெட் டீமோட டைட்டில் ஸ்பான்சராகவும் இருந்தாங்க. ஆனால் இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸான இந்த ஆன்லைன் ஃபேண்டசி கேமிங்கை மூடுற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது எதனால அப்படின்றதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட். ஃபஸ்ட்டு ட்ரீம் லெவன் இந்தியாவில் பல லட்சம் மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் இல்லை ஃபுட்பால் டீமை க்ரியேட் பண்ணி பணமும் கட்டுறாங்க. அந்த நாளில் அவங்க செலக்ட் பண்ண பிளேயர்ஸ் நல்லா விளாண்டு யார் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க போட்ட பணத்தை விட அதிகமான பணத்தை பரிசாக வாங்குறாங்க. ரீசெண்டாக இந்தியன் அரசு ஆன்லைன் கேமிங் பில் 2025 கொண்டு வராங்க. அண்ட் இதில் உண்மையான பணம் யூஸ் பண்ணி விளையாடுற ஆன்லைன் கேம்ஸ் எல்லாத்தையுமே பேன் பண்ணுறாங்க. அப்போ இதில் அந்த ஃபேண்டசி கிரிக்கெட் மட்டும் கிடையாது, ஆன்லைன் ரம்மி, போக்கர் இந்த மாதிரி எல்லா ஆன்லைன் கேம்ஸ் எல்லாத்தையுமே பேன் பண்ணுறாங்க. அப்புறம் சமீப காலத்தில் யூடியூப் பேஜஸ்லாம் இந்த ஆன்லைன் ரம்மி கேம் அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. சரி, ஏதாவது கம்பெனி இந்த ரூலை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா 3 வருஷம் சிறை தண்டனை, அது போக 1 கோடி ரூபா அபராதம் கட்டணும். அதனால் இப்போ ட்ரீம் லெவனுக்கு வேறு வழி இல்லை, அவங்களுடைய அந்த ஃபேண்டசி கேமிங் பிஸ்னஸை மூட வேண்டிய நிலைமை. ஆனால் அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் மூலமாக தான் 90% வருமானம் கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இதை குறித்து ட்ரீம் லெவன் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா யூசர்ஸோட பணமும் சேஃபாக இருக்குது அண்ட் இதை எப்போனாலும் திரும்பி அவங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரீம் லெவனோட பேரண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா ட்ரீம் ஸ்போர்ட்ஸ், அண்ட் இவங்க கம்ப்ளீட்டாக இதை மூட போகிறதில்ல. ஆல்ரெடி அவங்க ஃபோக்கஸை வேறு பக்கம் மாற்றியாச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபேன் கோட். இப்போ நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஒரு ஸ்ட்ரீமிங் ஆப்பாக எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஃபேன் கோட். இதில் கிரிக்கெட், அதுக்கப்புறம் ஃபுட்பால் இந்த மேட்சஸ்லாம் ஸ்ட்ரீம் ஆகும். மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி நம்ம வேணா பார்க்கலாம். அடுத்தது ட்ரீம் கேம் ஸ்டுடியோஸ், இது ஒரு கேம் கிரியேட் பண்ணுற கம்பெனி. அப்புறம் ட்ரீம் செட் கோ, ஸ்போர்ட்ஸ் ட்ராவல் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஏஜென்ட் கம்பெனி. ஸோ பேசிக்காக அவங்க அந்த ஃபேண்டசி கேமிங்கை தவிர்த்து மீதம் உள்ள அந்த சப் கம்பெனிஸை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால் ட்ரீம் லெவனுக்கு மட்டும் இல்லை, எம்பிஎல், மை லெவன் சர்க்கிள், ரம்மி கல்ச்சர்னு எல்லா ஆப்ஸுமே ஸ்டாப் பண்ண போகிறாங்க. கிரிக்கெட் ஸ்பான்சர்ஷிப்ஸுமே பெருசாக அடி வாங்கும். உதாரணத்துக்கு ஐபிஎல்லில் மெஜாரிட்டி ஆட் கொடுத்தது இந்த ஆன்லைன் ஃபேண்டசி கேமிங் கம்பெனிஸ் தான். ஸோ ட்ரீம் லெவன் ஒரு கம்பெனியாக ஃபெயிலால் அவங்களுடைய அந்த ஃபேண்டசி கேமிங் பிஸ்னஸ் மூட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த புது கவர்மெண்ட் ரூல்னால். அண்ட் இதனால் இதில் வேலை செஞ்ச நிறைய பேருக்கு வேலையை இழக்க நேரிடும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இது ஒரு பெரிய பாடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிற நாடுகள், சைனா, யூஎஸ்லாம் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறைய பேர் வளர்ந்து வர டெக்னாலஜிஸ், ஏஐ, இவி இந்த மாதிரி விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவில் மேக்ஸிமம் ஷாப்பிங் ஆப்ஸ், கிராசரி ஆப்ஸ், குயிக் காமர்ஸ், அப்புறம் பெட்டிங் ஆப்ஸ் தான் இன்றைக்கி வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். அதனால தான் இந்த கம்பெனிஸ் எதுவுமே பெருசாக இந்தியாவை தாண்டி ஷைன் பண்ணதே கிடையாது. ஸோ ஃப்யூச்சரில் நல்ல இம்ப்ரூவிங் டெக்னாலஜிஸில் ஸ்டார்ட் அப் வருமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.